ஜாக்கெட் கொடுத்தாலும் அவங்க விருப்பத்துக்கு தான் தைக்கிறாங்க. ஒரு கை பெருசா இருக்கு, ஒரு கை சின்னதா இருக்கு. நாம தான் வெயிட் போட்டு இறங்குறோமோ? இல்ல இல்ல, அவங்க தான் தப்பு பண்றாங்க. ம், ம், ம். அ, அ, ஆ, ஹ. அவர் வண்டி சத்தம் கேட்டா நான் ஏன் பரபரப்பாகணும்? அவருக்கும் எனக்கும் என்னதான் சம்பந்தம்? என்னானாலும் சரி அத்த. மாமா வாயை திறந்து உங்க பேரை சொல்லி கேக்குற வரைக்கும் நீங்களா எதுவும் கொடுக்காதீங்க. ம். தண்ணி. எங்க அப்பா அம்மா எனக்கு அழகா கோமதின்னு பேர் வச்சிருக்காங்க. என் பேரு தண்ணிலாம் ஒண்ணும் இல்ல. தண்ணி. ஓ, என்ன கூப்பிடலையா? ம். ம். ஆயா இருக்கு. ஏய் தண்ணி, ம். குடும்ப தலைவர் கூப்பிடுறாருல, ஒரு மரியாதை இல்லாம உட்கார்ந்துருக்க. போ வேண்டிதானே? போ, கூப்பிடுறாருல, போ. போ தண்ணி, எழுந்திருச்சு போ. போ, அட போ, கூப்பிடுறாருல, எழுந்திருச்சு போ. வழி வாங்குறியா? எத்தனை நாளைக்கு பாப்ப முடிய? வேண்டாம் வேண்டாம், கோமதி கெத்தா இருக்கணும். இவரை ரொம்ப கஷ்டப்படுத்துறோமோ? பரவாயில்ல, 2-3 நாளைக்கு தானே, அவர் மட்டும் வழிக்கு வரட்டும். பிடிச்சதா ஆக்கி போட்டு ஊட்டியே விடுறேன். என்ன நெஞ்செழுத்தம்? என்ன இன்னும் காணோம்? மீனா, அக்கா, மீனா வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? இல்ல இல்ல, இதோ இப்பதான் வந்தேன். இன்னைக்கு உங்க வேலை சீக்கிரம் முடிஞ்சிருச்சா? வேலை செய்யற இடத்துல அந்த அக்கா மதியானமே வந்துட்டாங்க. அதனால என்னையும் சீக்கிரமா கிளம்ப சொல்லிட்டாங்க. ம், நீ வேலையா இருந்தியா மீனா? நான் தான் தொந்தரவு பண்ணிட்டேனா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா. மீனா, எனக்கு சமையல் வேலையும் கிடைச்சதுல ரொம்ப சந்தோஷம் தெரியுமா? இனிமே எனக்கு 17,000 ரூபாய் சம்பளம். தேங்க்ஸ் மீனா, எல்லாத்துக்கும் நீதான் காரணம். எதுக்குக்கா தேங்க்ஸ்லாம்? வாங்க சாமி கும்பிடலாம். ஓ, போலாமே, வா வா. ம். மணியே மணியன் ஒளியே ஒளிரும் மணிபணிந்த அணியே அணியும் மணிக்கழகே அணுகாதவர்க்கு பிரியே பிரிக்க பருந்தே அமரர் பெரு பிறந்தே பணியே நினைவொருவரனின் பத்மபாதம் படைந்த பின்னே ஓம் சக்தி பராசக்தி ஆதிபராசக்தியே போற்றி போற்றி ஆதித்தன் தேங்க்ஸ். அம்புலி அங்கே குபேரன் அமர்தங்கோன் போதிர்பரமன் புராரி புராரி புதியமனை காதிருப்போர் படைக்கண் ஜனமதிக்கிரமன் முதல் மீனா, கொஞ்ச நேரம் இங்க உட்காந்துக்கலாமா? உட்காரலாம்க்கா, வாங்க. அம்மா. அக்கா, நந்தினி அக்கா அவங்க மாமியார்லாம் எப்படிக்கா? நல்லா நடத்துறாங்களா? ஓ, ரொம்ப நல்லா நடத்துறாங்க மீனா. அவங்க வீட்டுல ஒருத்தியாதே என்னைய பாத்துக்கிறாங்க. வேலையும் பெருசா இல்ல ம், மீனா. ஆனா இன்னும் ₹1 கூட சம்பளம் கைக்கு வரல. ஆனா சம்பாதிக்க ஆரம்பிச்சிருவோங்கிற நினைப்பே ஒரு நம்பிக்கையை கொடுக்குதுதே. போக வர செலவு அதுக்கெல்லாம் கையில காசு இருக்கா? ஓ, இருக்கே. நீ கொடுத்த பணம் இன்னமும் நிறையவே இருக்கு. ம். உங்க அம்மா வீட்ல எப்படி இருக்காங்க? இப்பயாவது நல்லா பேசுறாங்களா இல்ல முன்ன மாதிரி தான் இருக்காங்களா? அவங்க எந்த மாற்றமும் இல்லாம அப்படியேதான் இருக்காங்க. ஆனா நான் அதை கண்டுக்கிறதே இல்ல. ஆனா முன்ன இருந்ததுக்கு என் நிலைமை இப்ப எம்பட்டும் பரவாயில்ல மீனா. ஆனா அவங்களதான் என்னால மறக்கவே முடியல. வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தேன்னு வையேன், எதுவுமே தெரிய மாட்டேங்குது. ஆனா ஒரு 5 நிமிஷம் சும்மா உட்காந்தேன்னு வையேன், அவங்க நினைப்பு வந்துருது. நம்ம வீட்டுல நான் எவ்வளவு சந்தோஷமா இருந்தேன். எல்லாரும் என்னைய எம்பிட்டு நல்லா பாத்துக்கிட்டீங்க. அவர் என்னைய எப்படி பாத்துக்கிட்டாருன்னா இதெல்லாம் யோசிக்கும் போது என்னால தாங்கவே முடியல மீனா. வருத்தமா இருக்கு. இன்னொரு பக்கம் ரொம்ப குற்ற உணர்ச்சியா இருக்கு. நடந்ததெல்லாம் மனசுல போட்டுக்காதீக்கா. அத பத்திலாம் ரொம்ப யோசிக்காதீங்க. நான் கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். ஆனா என் மனசுதான் கிடந்து கேட்கவே மாட்டேங்குது. ஆனா நான் அவங்கள ரொம்ப மிஸ் பண்றேன் மீனா. நேத்து ராத்திரி கூட சுடர் போன்ல இருந்து நான் அவங்களுக்கு போன் பண்ணேன்.
ரொம்ப நேரம் வெயிட்டிங்லயே வந்துச்சு. யார்கிட்டயோ பேசிட்டு இருந்திருக்காங்க போல. நானும் திரும்ப திரும்ப கூப்பிட்டுக்கிட்டே இருந்தேன்னு அப்புறம் கடைசியா போனை எடுத்தாருன்னு வையேன். ஆனா என் குரலை கேட்டதும் போனை கட் பண்ணிட்டாங்க. மறுபடியும் போன் பண்ணினேன். திரும்ப வெயிட்டிங்லயே தான் வந்துச்சு. ஆனா அவங்க அந்த மாதிரிலாம் யார்கிட்டயும் பேசுறவங்களே கிடையாது மீனா. ஒருவேளை ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருந்திருப்பாங்களா இருக்கும். எனக்கு புலம்புறதுக்கு நீ இருக்கல, அதே மாதிரி அவங்களுக்கு யாராவது இருப்பாங்கல்ல. ஒரு நிமிஷம் அக்கா. அக்கா அவங்க தான் கூப்பிடுறாங்க, ஒரு நிமிஷம் இருங்க. ஆ மீனா, நான் வீட்டுக்கு வந்துட்டேன். நீ எங்க இருக்க? நான் நான் ஆபீஸ்ல இருக்கேங்க. இன்னும் உனக்கு வேலை முடியலையா? இல்லங்க, அடுத்த வாரம் ஒரு ரெவ்யூ மீட்டிங் இருக்கு. அதுக்கு தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். சரி, எப்ப வருவ? ஒரு 1 ஹவர்ல வந்துருவேன். அம்புட்டு லேட் ஆகுமா? சரி, ஓகே. சரி, நீ வேலையை பாரு. நான் வைக்கிறேன். நீ பாத்து வா. சரி சரி. ஓ, கோயிலுக்கு வந்திருக்கேன்னு சொல்லிருப்பேன். அப்புறம் யார் கூட போன, எதுக்கு போனேன்னு 1000 கேள்வி கேட்பாங்க. அதனால தான் ஆபீஸ்ல இருக்கேன்னு சொல்லிட்டேன். ஏன் மீனா, ஏற்கனவே என்னால உனக்கும் செந்தில் தம்பிக்கும் பிரச்சனை. இப்படி நம்ம தினமும் பேசிட்டு இருக்கோம்னு தெரிஞ்சா உன்கிட்ட சண்டை ஏதாவது போட்டுற மாட்டாங்கல்ல. அதெல்லாம் விடுங்கக்கா, அவங்கள நான் பாத்துப்பேன். சரி, உங்களால அந்த வயசானவங்களையும் பார்த்துட்டு சமையல் வேலையும் செஞ்சிட முடியுமா? அதெல்லாம் பண்ணிருவேன் மீனா. இன்னும் ஏதாவது வேலை இருந்தா கூட சொல்லு, அதையும் சேர்த்து பண்ணிருவேன். எனக்கு வேலை செய்யறதுல எல்லாம் எந்த பிரச்சனையும் இல்ல. வேற ஒண்ணும் இல்லங்க, அவ்வளவுதான். சரி. இந்தாங்க. இந்தா. வரேன். உங்களுக்கு என்ன வேணும்? நான்